ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லைவ்லி பல்ஸ். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒரு புது டாபிக்கோட வந்திருக்கேன். அது என்னன்னா, இந்த காலத்து இந்த ஜென்ரேஷன் பசங்க எல்லாரோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, பசங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, அடம் பிடிக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க, ரொம்ப கோவமா இருக்காங்கன்னு. அதுக்கு காரணம் யாரு? நாம தாங்க. ஏன்னா பசங்களோட அன்பு கொடுக்கறதே இல்லை. ஈவன் வி ஆர் ஸ்ட்ரெஸ்ட். அதனால தானே நம்ம பசங்களோட அப்படி இருக்க முடியல. இது பசங்களை தப்பா வளர்க்குறீங்கன்னு நான் சொல்லலை. இது எல்லாருக்குமே நான் சொல்றது இல்லை. ஆல் மதர்ஸ் ஆர் சேம். எல்லாருமே நல்லா இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் சில பேருக்கு இது டேக்கிள் பண்ண முடியல, அவங்களுக்காக நான் சொல்றேன். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை ஸ்கூல்ல இருந்து வரும்போது எப்படி வருவாங்க? பா, இன்னைக்கு அம்மா எனக்கு எவ்வளோ செய்வாங்க, எனக்கு ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க, என்னோட அன்பா பேசுவாங்க, அம்மாவை போய் நான் ஹக் பண்ணிக்கிறேன், கட்டி பிடிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சந்தோஷமா வீட்டுக்கு வருவாங்க. அந்த வீட்டுக்கு வந்த உடனே நீங்க என்ன செய்றீங்க? வந்த உடனே நீ பேக் எடுத்து உள்ள வை, ஷூ எடுத்து ரேக்ல போடு, ஹோம்ஒர்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, என்னென்ன சப்ஜெக்ட்ல ஹோம்ஒர்க், முதல்ல அதெல்லாம் முடி. இது இல்லைங்க அவங்களுக்கு தேவை. வந்த உடனே சாப்பாடுக்கு ஏதோ கொடுப்பீங்க இல்லையா? அந்த சாப்பிடும்போது நீங்க இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா, அங்கேயே அவங்க மனசு ஒரு நல்ல ப்ளோ பண்ண ஒரு ஃபுல் பலூன் அப்படியே புஷ் ஆயிடும். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. ஸ்கூல்லயே அவங்க படிச்சு டென்ஷன் ஆகி இவ்வளோ பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ அந்த படிப்பு அங்கே படிச்சு 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 வீட்டுக்கு வரும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிற பசங்களுக்கு நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். அது வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, பசங்க அன்பா பேசுங்க, ஒரு மதரா இருக்காதீங்க. ஏன் மதரா இருக்கணும் எனக்கு புரியல. எல்லாருமே நான் ஒரு அம்மான்னா அம்மாக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும், அம்மாவோட இது இருக்கணும். ஆனா அம்மா அன்பா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி முடியுமா? கண்டிப்பா முடியாது. நீங்க ஃப்ரெண்ட்லியா இருங்க. நீங்க ஏதாவது இப்படியே வளர்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. வெளியில ஃப்ரெண்ட்ஸே தேவையில்லை நமக்கு. நீங்க இப்படி பண்ணி பாருங்க. வந்த உடனே அன்பா பேசுங்க. ஸ்கூல்ல என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, என்ன மார்க்ஸ் வந்தது, ஏன் கம்மி வந்தது, உன் ஃப்ரெண்டுக்கு ஏன் ஜாஸ்தி வந்தது, இதெல்லாம் வேண்டாம். படிக்கும்போது கூட டோன்ட் கம்பேர். எப்பவுமே உன் ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு வந்தது, உனக்கு ஏன் கம்மி வந்ததுன்னா, என்ன பண்ணாலும் நீங்க ஒரு அளவுக்கு தான் பசங்களை கொஞ்சம் அவங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு மேல பண்ண முடியாது. அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இன்னொன்னு ஸ்பூன் ஃபீடிங் பண்ணவே வேண்டாம் பசங்களுக்கு. ஒரு அளவுக்கு தான், ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பண்ணுங்க. ஏன்னா அது பேஸ். அந்த பேஸ்ல சிலது நம்ம கத்து கொடுக்கணும். ஓகே, தேர்ட் ஸ்டாண்டர்ட் அதுக்கு மேல பசங்களை விட்டுடுங்க, தானா படிக்க விடுங்க. ஏன்னா இப்போ நீங்க பக்கத்துல உட்காந்து இது படி அது படி, நீ எனக்கு ஆன்சர் சொல்லு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லிட்டே போனோம்னா அது பழகிடும் அவங்களுக்கு. இது பழகிடுச்சுன்னா பசங்க ஈவன் ஹையர் கிளாஸஸ்ல கூட they will expect, ஓ அம்மா பக்கத்துல உட்காரணும், எனக்கு சொல்லணும்னு. அது தேவையில்லையே. அவங்க படிப்பாங்கங்க. அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குன்னா ஸ்கூல்ல படிக்கிறது வச்சு, அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு they can handle it. ஆனா இப்போ எங்க பார்த்தாலும் நான் இன்னைக்கு என் பையனுக்கு எக்ஸாம், பையனோட உட்காரணும், எக்ஸாம் டைம்ல கொடுக்கற ஸ்ட்ரெஸ் இருக்கே, அதுலயே பாதி மறந்துடுவாங்க அவங்க. ஏன் அப்படி? நீங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க, படிக்கட்டும். இப்போ நீங்க நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு இன்னைக்கு ஒரு 5 hour உட்கார வச்சு படிக்க வச்சீங்கன்னா, நீங்க நினைக்கிறீங்களா ஃபுல்லா நாலேஜ் வந்துடும், நாளைக்கு எக்ஸாம்ல 99% வந்துடும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியாது. இருக்கிறது கூட மைண்ட்ல இருந்து போயிடும். அதை விட வந்த உடனே அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்டோ அதுல கொஞ்ச நேரம் விட்டுடுங்க. விளையாடணுமா, போய் விளையாடிட்டு வாங்க. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, கேட்ஜெட்ஸ். இந்த ஃபோன் எல்லாருமே அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இதுக்கும் காரணம் யாரு? நம்ம தான். அந்த பசங்க குழந்தையா இருக்கும்போது we are seeing everywhere. எங்க பார்த்தாலும் பசங்க ட்ரெயின்ல பாருங்க, வெளியில போனா பாக்குறோம், 3 years குழந்தை ஃபோன் வச்சு விளையாடுது. அது யாரு சொல்லி கொடுத்தாங்க? அந்த பேரண்ட்ஸ் தானே. அவங்க வேலையா இருக்கும்போது அவங்க பேசிக்கிறாங்கன்னு சொல்லி பசங்க கையில மொபைல் கொடுத்துடுறாங்க. அந்த மொபைல் வச்சு அந்த குழந்தை நோண்டிட்டே இருக்கும். அதனால என்ன ஆச்சு? பழகிடுச்சு. அப்புறமா நீங்க வேண்டான்னு சொன்னா அது கோபம் வருது, அடம் பிடிக்குது. என் பசங்க அடம் பிடிக்கிறாங்க, என் பசங்க போன் விட மாட்டேங்கிறாங்கன்னா யாருங்க அது கொடுத்தது? நீங்க தானே. அது செய்யாதீங்க தயவு செஞ்சு. நீங்களா உங்க பசங்க உடம்பு கெடுக்குறீங்க, கண்ணு கெடுக்குறீங்க, அவங்க நர்வஸ் சிஸ்டம் பாதிக்குது, கான்சென்ட்ரேஷன், லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் போன்னால. அப்புறமா அவங்க எப்படி படிப்பாங்க? கண்டிப்பா இது செய்யாதீங்க. நீங்க குழந்தையிலிருந்தே அது மெதுவா கண்ட்ரோல் பண்ணி, போன்ங்கிறது ஹேபிட் பண்ணாதீங்க. நீங்க போய் விளையாடு. அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி மஸ்ட். இப்போ அந்த காலத்துல நம்ம நல்லா விளையாடி இருக்கோம், இப்போ பசங்களுக்கு இல்ல. போய் கொஞ்ச நேரம் வெளியில விளையாடிட்டு வர சொல்லுங்க பசங்களை. அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி மஸ்ட். அப்ப கூலா நீங்க இவ்வளவு நேரம் விளையாடணும் இல்லையம்மா, கொஞ்ச நேரம் படிக்கலாமே, உனக்கு நல்லது, அந்த நல்ல விதத்துல சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அவங்களுக்கு வேண்டியது நம்ம கொடுக்குறோம் இல்லையா? சோ தானா they will gift us back. இது மட்டும் இல்லாம அந்த வளர்றதுலயே அவங்க ஒரு அன்பா வளருவாங்க. அந்த அன்புலயே என்ன ஆகும்னா, அவங்க போக பெரியவங்க ஆவ என்ன பண்ணுவாங்கன்னா, they will start sharing with us.
என்ன விஷயம் இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லணும், அம்மா கிட்ட பேசணும். ஏதாவது இருந்தா ஐயோ அம்மா கிட்ட பேசணும், அம்மா கிட்ட சொல்லணும். அம்மா மட்டும் இல்லை, அப்பா கூட சொல்றேன் நான். அப்பா கூட இப்படியே ஃப்ரெண்ட்லியா இருந்தா நம்ம எவ்வளோ வேலை செய்யறோங்க, டிவி பார்க்குறோம், ஃபோன் பார்க்குறோம். இதுல நீங்க ஒரு ½ an hour பசங்களோட பேச முடியாதா? இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து we are distracting ourselves with phone, with TV. அது வேண்டாம். அந்த டைம்ல வந்து ஒரு ½ an hour பசங்களுக்கு கொடுங்க. இப்போ ரீசெண்ட்லி நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஒரு சின்ன பொண்ணு போட்டிருந்தாங்க, அது ஃபார்வர்ட் பண்ணாங்க யாரோ எனக்கு. அந்த பொண்ணு கேட்குறான், எனக்கு வந்து லைஃபே ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, அம்மா அப்பா வந்து ஒர்க்கிங் பீப்புள். கேட்டா இன்னைக்கு எங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்றாங்க. ரெஸ்ட்னு சொல்லி அவங்க ரெஸ்ட் எடுக்கல, உட்காந்து ஃபோன் பார்க்குறாங்க. பட் we are all time we are alone அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வேண்டாமே. பசங்க தான் மெயின். இப்போ ஆக்சுவலி சொன்னீங்கன்னா இப்போ வர இந்த ஃப்ரெண்ட்ஸு, டிவி, ஃபோன் எல்லாம் வந்து அந்த டைம் பாஸ் தான் நமக்கு. பட் மெயின் நமக்கு வந்து ஃபியூச்சர் வந்து நம்ம பசங்க. ஸோ அது வந்து உங்க கையில இருக்கு. அவங்களோட ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு டைம் கொடுங்க. வந்த உடனே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். அவங்களுக்கு அஃபெக்ஷன் கொடுங்க, அன்பா பேசுங்க, அவங்கள புரியுற மாதிரி சொல்லுங்க. அவங்களுக்கு புரியாதுங்க, பசங்களுக்கு என்னங்க தெரியும், என்ன இருந்தாலும் நம்ம கிட்ட தான் வந்து கேட்பாங்க. ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் மை டாக். இந்த மாதிரி என்ன வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மெயின் திங் என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா என்ன கமெண்ட்ஸில் வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. ஐ வில் மேக் எ வீடியோ ஃபார் தட். ரொம்ப பெரிய ஏதாவது விஷயம்னா லைவ் கூட ஒரு வீடியோ பண்ணுறேன். ஃபீல் ஃப்ரீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. காட் பிளெஸ் யூ ஆல். டேக் கேர்.